தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். iPhone 16 சீரிஸ்ல எந்த மொபைலோட அன்பாக்சிங் வேணும்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் 16 Plus பத்தி கேட்டிருந்தீங்க. பட் இருந்தாலும் ப்ரோ மிஸ் பண்ண முடியுமா? அதுவும் ப்ரோ மேக்ஸ் இது ரெண்டு போனுடைய அன்பாக்சிங்கும் இந்த ஒரே வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெண்டு போன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் நோட்டீஸ் பண்ணேன். என்னன்றதை சொல்றேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா iPhone 16 Pro Max assembled in China. பட் இதுவே iPhone 16 Plus வந்து பாத்தீங்கன்னா assembled in India. ஆனா விலை எது இந்தியால கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எஸ், இதுதான். சரி, ஓகே, இந்த சைடில் வச்சிடலாம். நம்ம ப்ரோ மேக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். டெசர்ட் டைட்டானியம். ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த ஃபோன் வாங்குறவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியணும்ல, அதுக்காக. ஸோ இந்த கலர் பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃபோன் இல்லாமல் பிரைடட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் எஜெக்டர் பின்னும் இருக்கு. இவ்வளோதான், ரெண்டே பேப்பர் தான். ஒருவேளை சிம் எஜெக்டர் பின் மட்டும் ஆப்பிளோடைய லோகோ மாதிரியே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? வாட்ஸ் யுவர் கருத்து? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அசம்பிள்ட் இன் இந்தியன் ஃபோனை இப்போ வந்து நம்ம பிரிக்கலாம். தட் இஸ் 16 Plus. அப்பா, என்ன ஒரு கலரு! மேட் ஃபினிஷிங்கு. இங்க பாருங்க, கலர் சும்மா அடி தெரியுது. அண்ட் மற்றபடி அதே தாங்க. ஸோ இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் இயற்கையை சேவ் பண்ணுறதுக்காக ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். iPhone 16 Plus மற்றும் 16 Pro Max இந்த ரெண்டுத்துக்கான ஸ்பெக் என்னன்றது உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ஜஸ்ட் அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நேற்றுலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் சொல்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம், ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கக்கூடிய விஷயம், ஏதோ புதுசாக பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குன்னு செக் பண்ணி நினச்ச விஷயம் அதுதான் இந்த கேப்சர் பட்டன். அது எப்படி இருந்தது? இது கிமிக்கா இல்லை இனோவேஷனான்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுவது பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆயிடுது. இதில் வெறும் கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோக்கு மட்டும் கிடையாது, எக்ஸ்ட்ராவாக ஒரு சில விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போஷர் கொடுத்துருக்காங்க, டெப்த்துக்கான அந்த அப்பச்சர் மாற்றுற மாதிரி விஷயங்கள் இருக்கு. நீங்கள் ஜூம் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் இருக்கு. இல்லை கேமராவை நீங்கள் கிளிக் பண்ணி மாற்றணும், 0.5x 1x 2x சப்போர்ட் பண்ணுற விஷயங்களுக்கு நீங்கள் போகணும்னா அதுவும் வந்து இருக்கு. ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே டோன் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ இந்த ஒரு நாளில் கேப்சர் பட்டனில் நான் ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா, சாஃப்ட் டச், ஹார்ட் டச் ரெண்டு இருக்குங்களா. சாஃப்ட் டச் வந்து கொஞ்சம் பழகணும். அது கொஞ்சம் நீங்க லைட்டா பிரஸ் பண்ணாலும் இந்த ஹாப்டிக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா பெட்டரா இருக்கும். பட் இப்போதைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் இதுக்கும் ஹார்ட் டச்சுக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கு. ஹார்ட் டச் வந்து ரொம்ப ஹெவியா பிரஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சப்போஸ் நம்ம இதை யூஸ் பண்ணி போட்டோலாம் எடுத்துட்டோம்னா, அப்ப நம்ம கிளிக் பண்ணும் போதே அது ஒரு ஷேக் வருது பாத்தீங்களா, அதுலயே போட்டோ பிளர் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. நாங்க 2-3 தடவை எடுத்து பார்க்கும் போதே ஒரு 2 டைம் அந்த மாதிரி பிளரும் ஆச்சு. அதுலயும் இந்த 16 Plusல பாத்தீங்கன்னா, இந்த கேப்சர் பட்டன்ல நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை வச்சுட்டு போட்டோ கிளிக் பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் கிளிக்கே ஆகிறதுல. நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு 75% ஆஃப் த டைம் வந்து கிளிக்கே ஆகல. ஒரு பக் இருக்கு, அதை ஃபிக்ஸ் பண்ணணும். சரி, அப்படிதான் யூஸ் பண்றதுக்கு எப்படா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்படி வச்சாலும் நம்ம விரல் இங்க தான் போகுது, இப்படி வச்சு இங்க கிளிக் பண்ண போறது கிடையாது. சரி, இப்படி வச்சாச்சு இப்படி யூஸ் பண்ண முடியுமானா இங்க கிடையாது, அது இங்க இருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் பொசிஷன் வந்து கன்வீனியன்ஸ் ஆகல. சரி, அப்ப இந்த 16 Plusல ஏதாச்சும் பெருசா மாத்திருக்காங்களா இல்ல 16 சீரிஸ்லன்னு பாத்தீங்கன்னா, பெரிய விதமான மாற்றங்கள் எதுவும் கிடையாது. அந்த 90 Hz 120 Hz வரல, அதே 60 Hz தான். பின்பக்கம் இருக்க கேமரா மட்டும் என்னன்னா, இப்படி இருந்த கேமராவை அப்படி ஸ்ட்ரைட் பண்ணிட்டாங்க. அதற்கும் ஒரு காரணம் இருக்கு. அப்போ 16 Pro Max பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்கானா? ஃபர்ஸ்ட் விஷயம், சைஸ்லயே கொஞ்சமா டிஃபரன்ஸ் இருக்கு. இது நம்ம டம்மிஸை பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன். 6.7 இன்ச்கான டிஸ்பிளே வந்து இப்போ 6.9 இன்ச்கான டிஸ்பிளேவா மாறி இருக்கு. பெசல்ஸ் இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மரா இருக்கு. கம்பேரிட்டிவ்லி நான் 14 Pro Max உங்களுக்கு சைடு பை சைடு வச்சு காமிச்சா கூட பாருங்க. ஈவன் நீங்க 16 Plus கூட நான் வச்சு காமிச்சா கூட உங்களுக்கு 16 Pro Maxல டிஸ்பிளேவோட பெசல்ஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு. வேற எந்த சேஞ்சுமே இல்லையான்னு கேட்கறவங்களுக்கு இன்னொரு பெரிய சேஞ்ச் இருக்கு. அதாவது இதுல டிஸ்பிளேவுடைய நிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1 நிட்ஸ் வரைக்கும் மினிமம் வந்து போக முடியும். அப்போ போன வாட்டி எவ்வளவு இருந்ததுன்னு தானே கேட்குறீங்க? 1.9 இருந்தது. பெரிய டிஃபரன்ஸ்ல. ஆனால் இந்த PWM டிமிங், DC டிமிங் இதை பற்றிலாம் நோ அறிகுறி, நத்திங், ஒரு இடத்துலையுமே இல்லை. நானும் வளைச்சி தேடி பார்த்துட்டேன். கம்பேர் பண்ண முடியாதுல்ல. இப்போ நம்ம நேற்று தானடா வாங்கணும், இப்போக்குள்ளே எப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி சொன்ன மாதிரி சொல்றது. நண்பர்களே, நமக்கு போய் பேச வராது. அதனால நேற்று தான் வாங்கணும். இன்னைக்குள்ள பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 1 hour எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னு எப்படிங்க? பேட்டரி லைஃப் 1 hour எக்ஸ்ட்ரா வருதுன்னு அவங்க சொல்றாங்க. சரிங்களா, டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். சரியா, இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வாங்கி போன் எல்லாம் பிரிச்சு உள்ள பேட்டரி எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டாங்க. இப்போ 16 Pro Maxல எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4685 mAh கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. போன வாட்டி எவ்வளவு இருந்துச்சுன்னா 4441. இதன் காரணமாகவே உங்களுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கான எக்ஸ்ட்ரா பேக்கப் வரும் அப்படின்றத போல சொல்றாங்க. சரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் அதை பத்தி அவங்க அஃபிஷியலா எதுவும் சொல்லல. நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். 35 வருது, 30 போது, 36 37 ஒரே ஒரு ஃபிளாஷ் ஆஃப் த செகண்ட்ல மாறி வந்துச்சு. ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா 40 45 கூட சப்போர்ட் வருதுன்றது போல சொல்றாங்க. பட் அதெல்லாம் இப்போதைக்கு டெஸ்ட் பண்ண முடியல. நாங்க இன்னும் இன்டெப்தா டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு
பண்ணி உங்களுக்கான ஃபுல் ரிவ்யூ கொண்டு வரும்போது சேர்த்து சொல்கிறேன். இப்போ மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி 2 ஃபோன்லையுமே A18 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீரிஸ் ப்ராசரே வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ப்ளஸில் A18 ப்ராசர் இருக்குது. ப்ரோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் A18 ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. காரணம் என்னன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். அது இப்போ இந்த 2 ப்ராசஸ்லையுமே நமக்கு நியூரல் ப்ராசஸிங் இன்ஜின்லாம் இருக்கிறதுனால ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வரதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துருச்சான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. சீக்கிரமாகவே வந்துடும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் மட்டுமே இருக்குது. அடுத்த அப்டேட்டில் வந்துருச்சுன்னா அதையுமே சேர்த்து சொல்ல போகிறோம். லான்ச் ஈவெண்ட்லேயே சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் மன நிறைவோடு இருந்திருக்கும் எல்லாருக்குமே. குறிப்பாக பணம் ஃபேன்ஸ்க்கு இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் இதில் இன்னொரு சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 16+ல் இப்போ 8GB RAM வருது. போன வாட்டி வெறும் 6GB தான். ஆனால் இந்த வாட்டி எனக்கு பெருசாக இருந்த ஒரு டவுட் என்ன தெரியுமா நண்பர்களே, போன வாட்டி நான் வந்து 15 சீரிஸை வந்து ரிவ்யூ பண்ணும்போதும் சரி, செக் பண்ணிட்டு நான் சொல்லும் போதும் சொன்னேன் ஹீட்டிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம தோஸ்து கூட சொல்லியிருந்தாரு, ஆமாம் ஹீட்டிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதில் நம்ம பெரிய வேப்பர் கூலிங் சேம்பர்லாம் போட்டிருக்கோம், ஹீட்டிங்லாம் வராது அப்படின்றது போலலாம் சொன்னாங்க. ஆனால் ஃபோனை எடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நாங்கள் கேமரா தானே, ஏன்னா எனக்கு கேமரா தான் நான் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி வளைச்சி எடுத்து பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சூடு ஏற ஆரம்பிச்சிடுச்சு. எஸ், கொஞ்சமாக சூடு ஏற ஆரம்பிச்சிச்சு. பட் அந்த கொஞ்சம் சூடு வந்து அப்படியே பெருசாச்சான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. அந்த சூடு வந்து அப்படியே இருந்துச்சு. என்னன்னா டைட்டானியம் ஃப்ரேம் இதெல்லாம் பிடிக்கும் போது அந்த வார்ம்னஸ் வந்து நல்லாவே வந்து ஃபீல் ஆச்சு. சரி, அப்போ கேமை போட்டு தாக்கி விளையாட பார்த்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டீம்மேட் கிட்ட கேம் விளையாடி பார்க்க சொன்னோம். எவ்வளோ நேரம் தம்பி விளையாடிங்க? ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட கண்டினியூஸாக வந்து கேம் விளையாடிட்டு இருக்காரு. பிஜிஎம் விளையாடி பார்த்துருந்தாரு. 90 FPS 90 FPS சப்போர்ட் இன்னும் வரல. அதனால் வந்து 60 FPS விளையாடி இருக்காருன்னு வச்சுக்கலாம். வச்சுக்கல 60 FPS தான் விளையாடி இருக்காரு. ஸோ அந்த 45 மினிட்ஸ் கேமிங்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் அப்படின்றது மேக்ஸிமம் 44-45 வரைக்கும் வந்து போயிருக்கு, விச் இஸ் மேனேஜபிள். பட் இருந்தாலும் இதில் வந்து ஃபுல் மெட்டல் அப்படின்றது நமக்கு என்ன ஆகுதுன்னா அது வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அந்த விஷயம் தான். ஸோ கேஸ் போட்டுட்டீங்க, இந்த மாதிரி எல்லாம் கேஸை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுவும் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் அப்படியே வந்து இருக்கும். ஸோ ஃபோன் கலருக்கு கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிடுது. இது அஃபிஷியல் கேஸு. அதே போல் இதுவுமே அஃபிஷியல் கேஸ் தான், பட் டிரான்ஸ்பரண்ட். ஸோ கம்பல்சரி நான் கேஸ் எல்லாரையுமே போட சொல்லுவேன். அதை சொல்கிறதுக்காக தான் இதுவுமே. ஏதாச்சும் ஸ்பான்சர் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்திருக்கும். கேஸ் பிராண்ட்ஸ் ஏதாச்சும் எதுவும் வரல. சரியா? ஸோ கேஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஹீட் வந்து பெருசாக ஃபீல் ஆகாது. பட் இருக்கிறது 45 வரைக்கும் இப்போதைக்கு. ஐஃபோனில் மிகப்பெரிய விஷயமா பார்க்குறதே ஃபஸ்ட்டு அந்த கேமரா தான். நம்ம ஃபஸ்ட்டு 16+ல் எப்படி இருக்குன்றதை பார்த்துலாம். ஸோ கேமரா செக்ஷனை பார்க்கும்போது உங்களுக்கு பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சல் கேமரா, செகண்டரி 12 மெகாபிக்சல். போன வாட்டி என்ன இருந்ததோ அதே தாங்க. சரி, நாங்கள் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். ஸோ இமேஜ் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது, நல்லா டெப்த்தாகவே தெரியுது. நீங்கள் ஜூம் எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் நான் எப்போவுமே சொல்கிறது போல் கொஞ்சம் சேச்சுரேட்டட் ஆன மாதிரி தான் இருக்குது. பட் இந்த வாட்டி வந்து நமக்கு ஒரு சில கண்ட்ரோல்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க இல்லையா, ஓன் ஸ்டைலு, அந்த டோன் மாற்றுறது, இதெல்லாம் மாற்றி பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச மாதிரி வருதான்னு சொல்கிறேன். ப்ளஸ் ஸ்கின் டோனை மாற்ற முடியுதான்றதையும் நம்ம ரிவ்யூவில் வந்து பார்க்கலாம். பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக இதில் வின் நாய்ஸ் ரிடக்ஷனுக்கான ஆப்ஷனுமே வந்து இருக்குது. காற்று அதிகமாக அடித்தா கூட இந்த வீடியோலாம் எடுக்கும் போது வாய்ஸ் நல்லா வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அண்ட் இந்த ஃபோனில் நமக்கு போர்ட்ரேட் ஷாட் எடுக்கும் போதும் அந்த ஏஜ் ரிடக்ஷன் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு அப்டேட்டை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பட் மற்றபடி நீங்கள் 2x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் எடுத்துக்க முடியும். அண்ட் 3xக்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த கேப்சர் பட்டனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் போர்ட்ரேட் ஷாட் எடுக்கும் போது உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்து வந்துடுது. அப்போ 3x வரைக்கும் போகலாம். டிஃபரன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்க. சரி, இப்போ நம்ம 16 Pro Max பற்றி பேசணும் அப்படின்னா இதில் பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சல் தான். செகண்டரி கேமராவையும் இந்த வாட்டி 48 மெகாபிக்சலுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா போன வாட்டி வெறும் 12 தான் இருந்தது. தேர்ட் கேமரா 12 மெகாபிக்சலுக்கான கேமரா. நம்ம எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் வந்து பாருங்க. ஃபோட்டோ குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்பிளேல பார்க்கும்போது சூப்பராக தெரியுது. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தான் அந்த ஃபீல் ஆகுது. நான் 16+ல சொன்ன அதே விஷயங்கள் தான். இன்னும் கொஞ்சம் அந்த டோன்ஸ் எல்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் ஓவரால் எப்படி இருக்குன்னு வந்து சொல்கிறேன். போர்ட்ரேட் ஷாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்ல கிராஜுவலான ஒரு பிளர் வந்து கிடைக்குது. ஆனால் ஸ்கின் டோன் கொஞ்சம் சேச்சுரேட்டடாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் நேச்சுரலாக வந்து இல்லை. ஸோ அதுதான் வந்து நம்ம மெயினாக சொல்ல வேண்டியது விஷயம். அண்ட் எஜ் டிடெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சமாக அந்த எஜ் டிடெக்ஷன் வந்து மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இதில் 4K 120 FPSல எடுத்த வீடியோவும் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. இதில் 4 மைக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டூடியோ குவாலிட்டிக்கான ஆடியோவும் வரும்னு சொன்னது நான் எடுத்த சாம்பிள் இமேஜஸில் அதை டெஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். வெயிலில் போகிறோம் பாருங்கள். ஒரு சைடில் மட்டும் அப்படியே வெயில் வருது, சரியான வெயில். இப்போ அப்படியே என்ன பண்ண போகிறோன்னா பின்னாடி இன்னொருத்தர் இருந்தால் எப்படி வராருன்னு பாருங்கள். இப்போ அப்படியே ஷேடோக்குள்ளே போகிறோம். ஷேடோ வருதா? எங்கே வருது? எஸ், இப்போ தான் ஷேடோ. இப்போ எப்படி இருக்குது ஃபேஸ் பார்க்குறதுக்கு? இதில் இன்னும் கொஞ்சம் நல்ல ஷேடோலேயே வந்து போயிடலாம். எஸ், இப்போ எப்படி இருக்கு? ஸோ வ்ளாக்லாம் எடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம சேனலில் இனிமேல் அதிகமாக நிறைய வ்ளாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் தான் எடுப்போம். ஸோ இப்படி தான் இருக்கும்.
இந்த வீடியோ ரியல் ஃபேசிங் கேமரால 4K 30 fps எடுத்துட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. அப்படி ஜஸ்ட் வாக் பண்ணுங்க. ஒரு பள்ளம் இருக்கு. ஸ்டெபிலிட்டியும் எப்படி இருந்தது. அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல நமக்கு iOS 18 கொடுத்துருக்காங்க. அண்ட் நேத்தி ஒரு அப்டேட்டும் வந்தது. அதே தான் சின்ன பக் ஃபிக்ஸ் ஏதோ வந்தது. பட் நான் சொன்ன அந்த பக் ஃபிக்ஸ் ஆகிடும் நினைச்சேன். இப்போ வரைக்கும் ஃபிக்ஸ் ஆகல. ஹோப்ஃபுல்லி சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த iOS 18ல வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ பார்த்த மாதிரி தான் ஒரு சில கஸ்டமைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹோம் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷனாக இருக்கட்டும், இல்லை லாக் ஸ்க்ரீனில் பண்ணக்கூடிய கஸ்டமைசேஷனாக இருக்கட்டும், அண்ட் ஆக்ஷன் பட்டனுக்கான கஸ்டமைசேஷனும் இருக்கு நண்பர்களே. சரி, ஓவராலாக 16 சீரீஸில் 2 பெரிய ஃபோனை பற்றி பார்த்துருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க. கண்டிப்பாக நம்மளுடைய ரிவ்யூ சீக்கிரமாக வந்து வரப்போது. நாங்கள் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கம்பேர் பண்ணலாம், ப்ளஸ் இதோடைய ரிவ்யூ வேணும் அப்படின்ற பட்சத்தில் எந்த ஃபோனுடைய ரிவ்யூ வேணும், அந்த ஃபோனில் உங்களுக்கு ஸ்பெஷலி ஏதாச்சும் நான் செக் பண்ணணும், இல்லை டெஸ்ட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு எதனும் சந்தேகங்கள் இருக்குனாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம ரிவ்யூ சீக்கிரமாக வரும்போது உங்களுடைய கேள்வியை ஹைலைட் பண்ணி அதை கவர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்க, இந்த கேப்சர் பட்டன் கிமிக்கா இல்லை இனோவேஷன்? வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.